அந்தால மாமான்னு சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது. அந்த பெரியசாமி என்கிட்ட அங்க அவ்வளவு கெஞ்சிட்டு இங்க வந்து அப்படியே மாத்தி பேசுறாரு. என்ன இருந்தாலும் அவரும் அந்த ஆளோட கையால் தானே. இது ரொம்ப அடிப்படையான விஷயம் சக்தி. இது எப்படி நீங்க யோசிக்காம இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் திட்டம் போட்டு பண்றவரு நீங்க. ஆனா இப்படி பண்ணா இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தோம் கூட கண்மூடித்தனமா இந்த விஷயத்த சொல்ல வந்ததுக்கு இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பொன்னி. இவங்க ஆட்டெல்லாம் அன்னியோட முடிய போகுதுன்னு அவ்வளவு நம்பிக்கையோட வந்தேன். இங்க வந்தா எல்லாமே மாறி போயிருக்கு பொன்னி. என் மேல எந்த தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுது. ஆளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொலைச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன் இப்படி பண்ண, உனக்கு மனசாட்சி இருக்கா, அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்கறாங்க பொன்னி.